ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமாக ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 இட்லி 2 தோசை சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 4 இட்லி 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம எந்த ஒரு பருப்பும் சேர்க்க போகிறதில்ல, முக்கியமாக தேங்காயும் சேர்க்க போகிறதில்ல. நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இது. வாங்க இட்லி தோசைக்கு நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 7லிருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்லாம் மாற வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நான் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லைனா பரவாயில்ல, வெறும் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் அளவு மாற்றி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூளெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு சின்ன கப்பை எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை அரைச்சி கூட நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். நான் இப்போ கடலை மாவையே நான் எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போது நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கிற சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியை விட கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் பாருங்கள். நல்லா கொதிச்சதுனால தண்ணி கொஞ்சம் அளவு குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு பருப்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றாமல் செய்கிறதுனால கடலை மாவை சேர்க்கும்போது தான் கொஞ்சம் கெட்டியாக வரும் சாம்பார். அப்போது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும் கடலை மாவு சேர்க்கலன்னா. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற கடலை மாவுடைய பச்சை மணம் போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அப்போது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்த கடலை மாவுடைய பச்சை மணம் கூட நல்லா போயிட்டு சூப்பராக கொதித்து வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சிம்பிளாக ரொம்பவே எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு டேஸ்டியான ஒரு சாம்பார் செஞ்சாச்சு. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வீட்டில் இட்லி தோசை செஞ்சிங்கன்னா சாம்பார் செஞ்சு பாருங்கள். பருப்பே இல்லாமல் டக்குன்னு செய்யலாம். வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் டிஃபனுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சுட சுட இட்லி செஞ்சுட்டு இந்த மாதிரி சாம்பார் எம்டி சாம்பார் வந்து செஞ்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நிறைய ரோட்டு கடை வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாம்பார் வந்து எம்டியாக செய்வாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.